அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நல்லடியார்களுக்கு மறு உலகிலே இந்த உலக வாழ்க்கையை விட சிறந்த ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கின்றார். கற்பனைகளுக்கு எட்டாத வாழ்க்கைதான் சுவன வாழ்க்கை. அங்கே எல்லா வகையான வசதி வாய்ப்புகளையும் அல்லாஹ் தருவதாக உலக பொதுமறையாம் அல் குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் வாக்களிக்கின்றான். அந்த சுவன வாழ்வு நமக்கு கிடைக்க வேண்டுமானால் அதற்கு நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. அவைகளை இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற பொழுது முறையாக செய்து வந்தால் நிச்சயமாக இஸ்லாமியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில், எண்ணத்தின் அடிப்படையில், நம்பிக்கையின் அடிப்படையிலே மறு உலகில் சுவர்க்க வாழ்வு நிச்சயமாக கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்திற்கும் இடமே கிடையாது. இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது அல்லாஹுவை இறைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவனுக்கு இணையாக யாரையும் எதையும் கருதுவதோ வணங்குவதோ வணக்கங்களை செய்வதோ கூடாது. வணக்கங்கள் யாவும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான். அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும். இரண்டாவது, நல்லறங்கள் செய்ய வேண்டும். நல்லறங்கள் என்று இஸ்லாம் எதை சொல்லுகிறதோ அந்த நல்லறங்கள் அனைத்தையும் செய்து வர வேண்டும். அப்ப இறை நம்பிக்கையோடு நல்லறங்கள் செய்ய வேண்டும். இறைவனுக்கு நிகராக யாரையும் எதையும் கருதுவது கூடாது. இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடோடு யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மறு உலகிலே கற்பனைகளுக்கு எட்டாத உயர்ந்த சுவன வாழ்வை அல்லாஹ் வழங்குவதாக அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹ் அல் குர்ஆன்ல 4வது அத்தியாயம் சூரத்து நிசா 122வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி. இறை நம்பிக்கை கொண்டு யாரு நல்லறங்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு சனுதுகிலுகும் ஜன்னாத்தின், அவர்களை சோலைகளிலே நாம் நுழைய செய்வோம். அதாவது சுவர்க்கத்திற்குள்ளால் அவர்களை நுழைய செய்வோம். எப்படிப்பட்ட சுவனச்சோலை? ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அவைகளுக்கு கீழால் ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஹாலிதீன ஃபீஹா அபதா, சொர்க்கச் சோலைகளுக்குள்ளால் ஒருவர் நுழைந்து விட்டால் முடிவில்லாமல் நிரந்தரமாக அதிலேயே அவர் தங்கி விடுவார். இது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல, பொய்யான செய்தி அல்ல. வஅதல்லாஹி ஹக்கா, அல்லாஹ்வுடைய சத்தியமான வாக்கு. வமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா, அல்லாஹ்வை விட உண்மை சொல்லக்கூடியவர் யார் இருக்கிறார்? அல்லாஹ்வும் பொய் சொல்ல மாட்டான். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பொய் சொல்லவே மாட்டார்கள். அவர்கள்தான், அந்த இருவர் தான் சொல்லி காட்டுகிறார்கள், மறு உலகிலே உனக்கு சொர்க்கம் வேண்டுமா? அல்லாஹ்வை நம்பு, அல்லாஹ்வை மட்டும் வணங்கு, நல்லறங்கள் செய். அல்லாஹ்விற்கு இணையாக வேறு யாரையும் நீ கருதுவதும் கூடாது, வணங்குவதும் கூடாது. அவர்களுக்கு வணக்கத்தை செலுத்துவதும் கூடாது. இந்த கட்டுப்பாடோடு நீ இருந்தால்
மறுமையிலே உனக்கு சுவர்க்கம் நிச்சயம் என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார். மற்றொரு வசனத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம். திருக்குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்ரா, அதிலே 148வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபஸ்தபிகுல் கைராத், நன்மையான காரியங்கள் என்று தெரிந்தால் அதன் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். இந்த காரியத்தை செஞ்சா நன்மை கிடைக்கும், இந்த காரியத்தை செஞ்சா சுவர்க்கம் கிடைக்கும், இந்த காரியத்தை செஞ்சா அல்லாஹ் நரகத்தை விட்டு நம்மை பாதுகாப்பான், நம்முடைய பாவங்களை மன்னிப்பான் என்று தெரிந்தால் நாளைக்கு பார்த்துக்கிடுவோம், நாளை கழிச்சு பார்த்துக்கிடுவோம். நாளைக்கு வரைக்கும் நம்மளுக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கிறதா? உயிரோடு இருப்போம் என்பதற்கு ஏதாவது உத்தரவாதங்கள் இருக்கிறதா? அதனால நன்மை என்று தெரிந்தால் அதை தாமதப்படுத்தாமல் உடனடியாக நாம் செய்து முடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார். திருக்குர்ஆனுடைய 22வது அத்தியாயம் சூரத்துல் ஹஜ், அதுல 77வது வசனத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, இர்கஉ வஸ்ஜுது, நீங்கள் ருகூ செய்யுங்கள், சஜிதா செய்யுங்கள், அதாவது தொழுகுங்கள் அர்த்தம். தொழுகையில ருகூ சஜிதா தான் மிக மிக முக்கியமான அந்த கடமைகள். இந்த ரெண்டையும் ஒழுங்கா செஞ்சாதான் தொழுகையா இருக்கும். சும்மா கோழி கொத்துற மாதிரி ருகூ செய்யறது, கோழி கொத்துற மாதிரி சஜிதா செய்யறது, இந்த மாதிரி செஞ்சா அந்த தொழுகையெல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அப்ப தொழுகையில முக்கியமான ருக்குன்கள் கடமைகள் 2 தான். ஒண்ணு ருக்கு, 2வது சஜிதா. இந்த ரெண்டையும் அல்லாஹ் குறிப்பிட்டு கூறுகின்றார். அப்ப அல்லாஹ்வை தொழுகுங்கள். வஅபுது ரப்பக்கும், உங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பை, இறைவனை நீங்கள் வணங்குங்கள். அடுத்து அல்லாஹ் சொல்றான், வஃஅலுல் கைர, நல்லறங்களை செய்யுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், உலகத்திலும் வெற்றி அடையுங்கள், மறுமை நாளிலும் வெற்றி அடையுங்கள் என்று அல்லாஹ் இந்த வசனங்களிலே சொல்லி காட்டுகின்றார். அப்ப நல்லறங்களை நாம் செய்ய வேண்டும். ஆனா மனிதர்களில் ஒரு சிலர் சில நல்லறங்களை செய்வதை கேவலமாக கருதுகிறார். நல்லறங்களை செய்வதை கேவலமாக கருதுவது கூடாது. இன்ஷா அல்லாஹ் நல்லறங்கள் எவை என்பதை வரக்கூடிய தொடர்களிலே பார்ப்போம். நல்லறங்கள் செய்யக்கூடிய, ஈமான் கொள்ளக்கூடிய நல்ல தன்மையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.